ஐயா எழுதிய நாடகத்தில் நடுக்குத்தன் என்ற நாடகம் 2006 ஃபர்ஸ்ட் டைம் டெல்லி நாடக குழுவில் 8வது நாடக குழுவில் இடம்பெற்றிருக்குது. அது ஒன்று தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அது தொடர்ந்து நந்தினி அவர்களை உரையாட அழைக்கிறேன். யாழ் அரங்கம் மற்றும் ஆய்வு நிறுவனம் ஒருங்கிணைக்கும் நாடக உரையாடல். அரியநாச்சியின் நாடக பிரதிகள் 12 நூல் அறிமுகம் செய்ய வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட நாடகம் ஒளி மங்கி கூடுகிறது. இந்த ஒளி மங்கி கூடுகிறது அப்படின்ற அந்த தலைப்பிலே நிறைய விஷயத்த என்ன சொல்ல வராங்கன்ற கருத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் இந்த கதைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஆசிரியரோட பார்வையில இந்த அரங்கம் அந்த நாடகத்துல எப்படி ஒரு அரங்கத்தை அவரு கொண்டு வந்திருக்காரு, எப்படி அந்த நாடகத்தோட கதை போக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ எப்பவுமே ஒரு நாடகம்னா ஒரு தொடர்ச்சியா இருக்கும் இல்லையா? ஆனா தொடர்ச்சியா இருக்கும், என்ன விஷயங்கள் சொல்ல வராங்கன்றது ஒரு காட்சிக்கு அப்புறம் அடுத்த காட்சி என்னவென்றது தொடர்ச்சியில இருக்கும். ஆனா இந்த நாடகம் இதுல ஒரு 13 காட்சிகள் இருக்கு. அந்த 13 காட்சிகளுக்குமே வேறு வேறு கதை போக்க கொண்டதா இருக்கும். ஆனா சொல்லப்படுற விஷயம் ஒண்ணுதான். இதுல ஆசிரியர் முன்னாடியே அறிமுகத்துல கொடுத்திருப்பாரு. அதாவது இப்போ நம்ம ஒரு தொலைக்காட்சி பார்த்துட்டே இருக்கும் போது ஒரு சேனல்களை மாத்துவோம் இல்லையா? மாத்துவோம், ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும், அடுத்தது மாத்தும் போது வேற ஒரு விஷயம் போகும். அப்ப அந்த சூழ்நிலை இருக்கிற மாதிரி தான் இந்த நாடக காட்சி அமைப்புகள் அமைஞ்சிருக்கு. ஆனா முதல் காட்சிக்கும் இறுதி காட்சிக்கும் அதே கதை போக்கும் அதுல சம்பந்தப்பட்டதா அதுக்குள்ள ஒத்து போகக்கூடியதா இந்த காட்சிகள் எல்லாமே அமைஞ்சிருக்கும். அப்படி இந்த 13 காட்சியில என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு ஆசிரியரோட பார்வையிலோ இல்ல அதை படிக்கிற நான் அந்த பிரதியை வாசிக்கும் பொழுது எனக்கு புரியுற விதத்துல பார்க்கும் பொழுது என்ன விஷயங்கள்னா, இப்ப இருக்கக்கூடிய இன்றைய சூழலுக்கும் அதை நம்ம பொருத்தி பார்க்கும் பொழுது என்ன விஷயம்னா, அரசியல் சார்ந்ததா இந்த நாடகம் இருக்குது. அதாவது ஒரு மனிதன் ஒரு அதிகாரம், ஒரு பதவி, ஒரு பணம், அந்த நிலையை அடையிறதுக்கு அவன் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யறான், எந்தெந்த நிலைகள்லாம் அவன் தக்க வைக்க நினைக்கிறான், எப்படியாப்பட்ட ஒரு அமைப்பை அவன் முயற்சிக்கிறான் அப்படின்ற மாதிரிய செயல்கள் எல்லாமே இந்த நாடகத்துல இருக்கும். அதாவது ஒரே மாதிரியே இல்லாம முதல் காட்சியில வேற விதமாகவும், இரண்டாவது காட்சியில வேறு விதமாகவும், அடுத்தடுத்த காட்சிகள்ல வேறு வேறு விதமாகவும் அவர் கொண்டு போயிருப்பாங்க. ஆனா சொல்லப்படுற விஷயம் ஒரே விஷயம்தான். இதுல கதாபாத்திரங்கள்னு பாத்தீங்கன்னா தலைவன், நபர், குழு, இது மட்டும்தான். இடம்னு பாத்தீங்கன்னா போர்க்களம். இங்க நடக்கக்கூடிய சூழல்கள் தான் இந்த நாடகம் பேசுது. ஃபர்ஸ்ட் இதுல எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, பிணங்கள், நிறைய பிணங்கள். அந்த நிறைய பிணங்கள் எல்லாம் ஒருத்தவங்க எடுத்துட்டு வராங்க. ஒருத்தவங்க எடுத்துட்டு அந்த குழியில அடக்கம் செய்யறது. அப்போ அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உரையாடல் அப்போ அங்கிருந்துதான் ஆரம்பமாகுது. அப்போ இது ஒரு பிளாஷ்பேக் மாதிரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். முன்னாடி என்னென்ன ஒருத்தவங்க பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன விஷயங்கள் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி இதுல பேசியிருப்பாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நாற்காலி அடையிறதுக்கு அவன் என்ன விஷயங்கள்லாம் செய்யறான் அப்படின்றதுதான் இந்த நாடகத்தோடைய ஒரு கதை கருவா நான் பாக்குறேன். அதாவது ஒரு மனுஷனுக்கு ஒரே முகமா இருக்காது, வேறு வேறு முகங்கள் இருக்கும். இந்த உலகத்துல பயணிக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரே முகமா இருக்காது, வேறு வேறு முகங்கள் இருக்கும். ஆனா எவ்வளவு ஒரு ஆசை, பணம், பதவி எது எல்லாமே இருந்தாலும் இந்த உலகத்துல நீ எவ்வளவு விஷயங்கள் பண்ணாலும் கண்டிப்பா ஒரு இடத்துக்கு நம்ம போகும். அது ஒரு இறப்பா இருக்கும். அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் அந்த பிணங்கள் என்ற இடத்துக்கு கொண்டு வராங்க. அப்போ அந்த 2 நபர்கள் பேசிக்கும்போது சொல்லுவாங்க, இந்த பிணத்துக்கு ஆசை இல்லை, எந்த பணம், பதவி எதுவுமே, பதவி அதிகாரம் எதுவுமே இல்லை, இப்போதைக்கு அது ஒரு உயிரற்ற அது ஒரு பொருள் அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது நம்ம எவ்வளவு விஷயங்கள் செஞ்சாலும் இறுதியில நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நம்ம பிணமா போறது அப்படின்றத இந்த நாடகத்துல என்னால பார்க்க முடியுது. இன்னொன்னு பிணங்கள் அதிகரிச்சுட்டே இருக்கு. மக்கள் இந்த உலகத்துல பயணிச்சுட்டு எவ்வளவு தூரம் பயணிச்சுட்டே வந்தாலும், என்ன மாதிரியான விஷயங்களை செஞ்சுக்கிட்டே வந்தாலும் இந்த பிணங்கள் அதிகரிப்பு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும், பின் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். நம்ம அதுக்கான வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இப்ப இந்த வேலையை செய்யறாங்க இல்லையா, அவங்க செய்யறவங்கள ஒரு நாள் இந்த பிணமா இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அப்படின்றத சொல்றாங்க.
அடுத்தது வந்து இது எல்லாமே எப்படி இருக்கும்னா, அந்த நம்ம இறப்புக்கு அப்புறம் அந்த செவ்வக பெட்டி வைப்பாங்க இல்லையா, அது மாதிரிதான் அரங்கமைப்பும் காட்சி அமைப்புமே அப்படிதான் இருக்கும். அது மேல இருந்துட்டு பேசுற மாதிரியும் அது மேல நின்றுட்டு பேசுற மாதிரி தான் இந்த காட்சிகள் எல்லாமே இருக்கும். அதாவது இதுல ஒரு வசனம், அந்த வசனம் வந்து இந்த நாடகத்துக்கு முழுக்கத்துக்கும் ஒரு விஷயத்த சொல்லலாம். அதாவது வலியவன் வெற்றி பெறுகிறான், வலியவன் வெற்றி பெற வேண்டும் தான், ஆனால் சக மனிதனின் விலையில் அவன் வாழக்கூடாது. அதாவது ஒருத்தன் எவ்வளவு பெரிய வலியவனா இருந்தாலும் அவன் வந்து ஒரு ஒரு மனிதனோட விலையில வந்து வாழக்கூடாது அப்படின்றத இன்று இருக்கக்கூடிய இல்ல ஆசிரியர் அதுக்கு முன்னாடி எழுதக்கூடிய ஒரு அரசியல் போக்கையோ இல்ல அதோட அமைப்பையோ அது வந்து பேசுது. அதாவது இதற்கெல்லாம் யார் காரணமா இருந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு மனிதர்கள் தான். ஏன் மனிதர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட விதம். இப்போ வந்து ஒரு தடவை ஒருத்தன் வந்து ஒரு இடத்த தலைவனா ஆகுறான், அடுத்த முறை அவனை வீழ்த்தி வேறு ஒருத்தன் தலைவன் ஆகுறான், மறுபடியும் அவனுக்கு அடுத்தது ஏற்கனவே இருந்த அந்த தலைவன் மாறி மாறி இந்த சுழற்சி முறையிலே ஒருவன் வந்து தலைவனா உருவாகிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த தலைவன் எப்படி இருக்குன்னா ஒரு வலிமையற்றவனா இருக்கான். அந்த அரசியல் முறை வந்து ஒரு ஆட்சி முறை வந்து எப்படியா இருக்குன்னா அது ஒரு வந்து வறண்ட முறையா இருக்கு அப்படின்றது வந்து ஆசிரியர் பார்வையில கொடுக்குறாரு. அதை நான் பார்க்கும் பொழுதும் இன்றையோட காலத்துக்கு நம்ம பொருத்தி பார்க்கும் பொழுதும் அது ஒரு வகையில அப்படிதான் இருக்கும் அப்படின்ற ஒரு நிலையும் ஏற்படுது. அப்புறம் வந்து இந்த ஆட்சி முறைகள்லாம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போ வந்து ஒரு குழு இருக்கு, ஒரு குழுக்கு முழுக்க ஒரு தலைவன் இருக்கான். அந்த தலைவன் அந்த குழுக்கு தலைவனா இருக்கும் பொழுது அந்த குழுக்குள்ள இருக்கக்கூடிய ஒருத்தனே மீண்டும் வேறு விதமா போய் அவன் ஒரு தலைவனா பெருக்கெடுக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது அப்ப அங்க என்ன உருவாகுதுன்னா ஒரு போட்டி மனப்பான்மை உருவாகுது, எதிரிகள் நிறைய உருவாகுறாங்க. அப்போ இதை வந்து எதை சொல்ல வராங்கன்னா, ஒரு குழு இருக்கும் போது எதிர்குழு, அதாவது அந்த கட்சிகள் பதவி இருக்கு இல்லையா, அதை பத்தி பேச வராங்க. அதனால என்னென்ன சூழ்நிலைகளை வந்து நம்ம ஒரு மனிதனா ஒரு சக மனிதர்களா உலகத்துல என்னென்ன சூழ்நிலைகளை அனுபவிக்கிறார்கள் அப்படின்றத பத்தி இதுல வந்து பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதற்கெல்லாம் யார் காரணமா இருப்பாங்கன்னா ஒரு தலைவன் இருக்கானா அவன் சொல்லக்கூடிய விஷயத்துக்களுக்கு எல்லாமே தலையாட்டிக்கிட்டும் அவன் சொல்றது எல்லாமே செஞ்சுக்கிட்டும் அவனுக்கு கரகோஷங்கள் எழுப்புறதோ இல்ல அவனுக்கு சார்ந்து எல்லாமே செய்யக்கூடியதா இருக்கக்கூடிய மனிதர்களால இந்த விஷயங்கள்லாம் ஏற்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறம் இந்த தலைவன் நபர்கள் 2 பேரும் ஒரு உரையாடல் மாதிரி தான் இருக்கும். அப்போ ஒரு நபர் கேட்பாங்க, ஒரு விஷயம் ஒரு குழுல ஒரு தீர்மானம் வந்து நிறைவேற்றப்படுது, இன்னைக்கு நான் சொல்றேன் இந்த தீர்மானம், நான் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இருக்கு ஆனா அதை கடைபிடிக்கிறது இல்ல, அதுக்கடுத்தது குழு வரும்பொழுது அந்த ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு திட்டத்தை வந்து மீள்பார்வை செய்யறோம், ஆனா மறுபடியும் வேறு ஒரு திட்டத்துக்கு போயிடுறோம், ஆனா அது அப்படியேதான் இருக்கு அப்படின்றத இது ஒரு மறைமுகமா வந்து இதுல சொல்லப்பட்டிருக்கும். அது நம்ம இப்போதைக்கு யோசிச்சு பார்த்தா இப்ப நடக்கக்கூடிய நம்ம இப்ப பொருத்தி பார்த்தோம்னா நம்ம எல்லாமே புரியும். ஒரு திட்டம் இருக்கு, அந்த திட்டத்தை மக்களை சார்ந்து அவங்களை ஈர்க்கக்கூடிய வகையில அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம எப்படி அது வேற விதமா நம்ம எப்படி கொண்டு போக முடியும் அப்படின்றத வந்து காட்டியிருப்பாங்க. அப்போ இதுக்கெல்லாம் யார் காரணமா இருப்பா அப்படின்னா பார்த்தீங்கன்னா அவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய அது மக்களாகவும் ஒரு பிரதிநிதியா இருக்காங்க அப்படின்றத காட்டுவாங்க. இன்னொன்று இதுல முக்கியமான விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு திட்டம் போடுறோம், ஒரு அரசன் இருக்கான், அரசன் வந்து ஒரு நபருக்கு ஒரு திட்டம் சொல்வதா இருக்கும். மக்கள்லாம் வந்து என்ன நினைக்கிறாங்க, நம்ம வந்து நம்மளை நல்லவங்களா காட்டிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், என்ன திட்டங்கள் செய்யணும் அப்படின்றது கேட்கும் பொழுது மக்கள்லாம் என்ன நினைப்பாங்க, வேலையே இல்லாம சொடக்கு போட்டு நமக்கு எல்லாமே வரணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நபர் அது எப்படி முடியும், வேலையே செய்யாம எப்படி முடியும் அப்படின்னு பார்த்தா பொருளாதாரம் நிறைய இருக்கணும்ல நமக்கு அப்படின்னு கேட்பாங்க. பொருளாதாரம் நிறைய இருக்குன்னா பொருளாதாரத்தை நம்ம அதிகமா வந்துடுச்சுன்னா அவங்க வந்து வேலையை வந்து சொடக்கு போட்டு நேரத்திலே செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எப்படி பொருளாதாரம் எங்கிருந்து வரும்னா உற்பத்தியிலிருந்து வரும். உற்பத்தினா என்ன, வேலை. அப்ப வேலைதான் இவங்க மனிதர்கள் செய்யவே மாட்டாங்களே, அப்புறம் எப்படி அவங்க சொடக்கு போட்டு வர வைக்க முடியும், இதுதான் என்னோட திட்டம். இந்த ஒட்டுமொத்த கதைக்கும் வந்து மக்களை வந்து நான் ஒரு தலைவரா இருக்கக்கூடிய மேல் அதிகாரத்துல இருக்கக்கூடியவங்க வந்து எந்த நிலையில வச்சிருக்காங்க, அவங்களுடைய யோசனைகளோ இல்ல எப்படி அவங்களோட கதைகள் வந்து நகருது, அவங்க திட்டங்கள் எப்படி நகருன்றத இந்த ஒரு 4-5 வசனங்கள்ல வந்து நம்ம அருமையா அதை வந்து புரிஞ்சுக்க முடியும். இன்னொன்னு வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா ஒரே ஆட்சி முறை எப்படின்னா, அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருத்தவங்க இருக்கான், அதுக்கடுத்து வந்து வேறு ஒருத்தர் இருக்காரு, ஒரு 2 பேருக்குமே அந்த தலைவன்கள் மாறி மாறி வரும்பொழுது அடுத்த தலைமுறைகளுக்கோ இல்ல அந்த அடுத்து வரக்கூடியவர்களுக்கோ அந்த ஆட்சி முறையோ ஒரு வறண்டு போனதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா,
இப்போ தலைவன் என்பவன் யார் அப்படின்ற ஒரு கொஷினையும் வந்து இதுல அந்த நாடக பிரதியில முன் வச்சிருப்பாங்க. ஒரு தலைவன்னா இதுக்கு முன்னாடி வீர தியாகங்கள் செஞ்சிருக்கக்கூடிய இருக்கிற தலைவர்களை வந்து அந்த தலைவர்களே போற்றுவாங்க இல்லையா, அந்த தலைவர்களை வணங்கக்கூடிய தலைவர்களை வந்து நம்ம போற்றக்கூடியவர்களை நம்ம இன்னும் நினைக்காம இருக்கிறதாலதான் நம்ம யாருன்னே தலைவர்கள்னு தெரியாம நம்ம நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்றது வந்து முழுக்க முழுக்க சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வந்து புதிய கட்சிகள் வந்து தோன்றுது. ஏன் வந்து இந்த புதிய கட்சிகள்லாம் தோன்றுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவன் சொல்றதுக்கு வந்து இந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே தலையாட்டிட்டு ஒரு குழு இங்கிருந்து இப்போ ஒரு குழு இருக்குன்னா அந்த குழுல இருந்து பிரிஞ்சு போய் நீ வேற ஒரு விஷயங்கள்ல அவனுக்கு எதிராக செய்யும் பொழுது இங்க பல விதமான கட்சிகள் உருவாகும் பொழுது இங்க எந்த மாதிரியான சூழல் உருவாகிறது, எந்த மனப்பான்மையை உருவாக்குது அப்படின்றத சொல்லி இந்த நாடகத்துல வந்து காட்டியிருப்பாங்க. அப்படி முழுக்க முழுக்க வந்து ஒரு அதிகாரத்துக்காகவோ ஒரு பதவிக்காகவோ ஒரு பணத்துக்காகவோ இந்த மக்கள் வந்து எப்படி இருக்காங்க, ஒரு தலைவன் நிலைக்கு வந்து நம்ம எந்தெந்த நிலையில வந்து எந்தெந்த போக்குகள்ல வந்து ஒருத்தவன் வந்து அவன் பயணிக்கிறான், எந்தெந்த செயல்களை செய்யறான் அப்படின்றதுதான் இந்த நாடக பிரதி வந்து காட்டுது. இது வந்து ஒரு கதையா வந்து நம்ம சுருக்கமாவோ சொல்லிட முடியாது. ஏன்னா ஒன்றுக்கொன்று ஒரு தொடர்ச்சி இல்லாம சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து வெவ்வேறு விதங்களா சொல்லப்பட்டிருக்கிறதால இது வந்து ஒரு கதையை தொடர்ச்சியா சொல்ல முடியாது. ஆனா சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் வந்து இதுதான் அப்படின்றத மட்டும் நம்ம அதுல வந்து புரிஞ்சுக்க முடியும். லாஸ்ட் வந்து ஒரு கடைசி காட்சியில வந்து சொல்லியிருப்பாங்க, அதிகமான பதவிக்கு வந்த பின் அந்த கருத்துக்கள் எங்கே போயின, உங்கள் அதீதமான கருத்துக்களை புகுத்தி பதவிக்கு வந்த பின் அந்த கருத்துக்கள் எங்கே போயின அப்படின்னு. ஒருத்த வந்து நான் பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் இந்த திட்டங்கள் இது எல்லாமே செயல்படுத்த முடியும், செயல்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னோட திட்டங்கள் எல்லாம் எங்க போச்சு அப்படின்றத மாதிரி இந்த லாஸ்ட் அந்த 13வது காட்சியில இருந்து இதை முடிச்சிருப்பாங்க. அப்படின்னு பார்க்கும்பொழுது அப்போ இன்றைய சூழல நான் ஒரு மனிதனா ஒரு சக மனிதனா இந்த நாடக பிரதியிலிருந்து எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு அரசியல் சார்ந்து இப்ப நமக்கு என்னென்னலாம் நிகழக்கூடியது, ஒரு தலைவன் வந்து எப்படி உருவாகிறான், அந்த தலைவன் உருவாகிறதுக்கு யார் காரணமா இருக்காங்க, அதே தலைவனை வீழ்ச்சி அடைகிறதுக்கும் அதே தலைவனை உயர்த்தி விடுறதுக்கும் யார் காரணமா இருக்காங்க, நம்ம எந்தெந்த நிலையில வந்து அவனை வந்து உயர்த்தணும், எந்த நிலையில தாழ்த்தணும், அது யார் கையில இருக்கு அப்படின்றத முதல் கொண்டு அதற்கு தீர்வும் அதற்கு ஒரு முடிவுமே அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இந்த கதை போக்கு எல்லாமே அமைஞ்சிருக்கும். ஒளி மங்கி கூடுகிறது அப்படின்றது இந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறையா சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேறு ஒரு விதத்துல இந்த கதையை கொண்டு போறதா இந்த ஒளி மங்கி கூடுகிறதுன்னு நினைக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி.